நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பொறியாளர் வினோதினி மறைவிற்கு இளைஞர் காங்கிரசார் மற்றும் மாணவ மாணவிகள் அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் காரைக்கால் பொறியாளர் வினோதினி மறைவினை முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில தலைவர் இளையராஜா தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், ரகுமான் கான், சப்தகிரி குழு தலைவர் சிவக்குழந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் செயலாளர் தனுசு, இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன், மகளிர் காங்கிரஸ் துர்காதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வினோதினியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சங்க தலைவர் நாராயணசாமி, VCC நாகராஜ் ஆகியோர் தலைமையில் சங்க செயலாளர் ரவிச்சந்திரன், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு மைய நிர்வாகி இளங்கோவன், கல்லூரி முதல்வர், பேராசிரியர் கலந்து கொண்டு வினோதினியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று இந்திய மாணவர் சங்கத்தின் லாஸ்பேட்டை மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வினோதினியின் உருவப்படத்திற்கு மாணவிகள் மலர் அஞ்சலியும் 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தினர். புதுவை லாஸ்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள நவீன சமையல் உபகரணங்களுடன் கூடிய மைய சமையற்கூடத்தை முதல்வர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை லாஸ்பேட்டையில் 75 பள்ளிகளில் பயிலும் சுமார் 15,000 மாணவர்களுக்கு தேவையான உணவு சமைக்கும் திறன் கொண்டு துரிதமாக சமையல் செய்வதற்கு தேவையான நவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்ட மைய சமையற்கூடம் 1,69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன், கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குனர் வல்லவன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மைய சமையற்கூடத்தை திறந்து வைத்தார். இந்த சமையற்கூடத்தில் மதிய உணவு சமைக்கப்பட்டு பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன் செய்திருந்தார். 5 மாத சம்பளம் வழங்க கோரி பேரணி நடத்திய AFT அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் தலைமை செயலர் சத்தியவதி பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுவை AFT மில் ஊழியர்களுக்கு கடந்த 5 மாத காலமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் பஞ்சாலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு போராட்ட குழு தலைவர் அபிஷேகம் தலைமையில் தலைமை செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர். பேரணி நேரு வீதி வழியாக தலைமை செயலகம் அருகே வந்தபொழுது SP ராமராஜ் தலைமையிலான போலீசார் ஆம்பூர் சாலை அருகே பேரணியை தடுத்து நிறுத்தி தொழிற்சங்க தலைவர்கள் மட்டும் தலைமை செயலரை சந்திக்க அனுமதித்தனர். அவர்கள் தலைமை செயலரை சந்தித்து 5 மாத ஊதியத்தை வழங்கிடவும், நிதி செயலரை மாற்ற வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சர்வீஸ் தொகையை வழங்க வேண்டும், மில்லை விட்டு வெளியேறி 30 நாட்களில் உரிய தொகையை பட்டுவாடா செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அவர்களுக்கு பதிலளித்த தலைமை செயலர் 5 மாத சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், தொழிலாளர்கள் பிரச்சனைகள் படிப்படியாக சரி செய்யப்படும் என்று கூறினார். இதனை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பேரணியில் அண்ணா தொழிற்சங்க யூனியன் சின்னதுரை, INTUC அம்மநாதன், NR காங்கிரஸ் தொழிற்சங்க வாழமுனி, திமுக தொழிற்சங்க பிராங்க்லின் பிரான்சுவா மற்றும் CNTU, NTU, பாட்டாளி தொழிற்சங்கம், AATUC ஆகிய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பள்ளி படிப்பை சூழ்நிலை காரணமாக கைவிட்ட பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் திரு ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை ஏம்பலம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்ட அங்கன்வாடி மையம் மூலமாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை கைவிட்டு 10 வயது முதல் 19 வயது வரையிலான பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இயக்குனர் டாக்டர் ராமன், மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் மீனா குமாரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினராக அமைச்சர் திரு ராஜவேலு கலந்து கொண்டு 10 வயது முதல் 19 வயது வரையிலான பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரையினை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அரசு செயலர் ராகேஷ் சந்திரா நோக்க உரையாற்றினார். முன்னதாக தாய்சேய் நல துணை இயக்குனர் சுப்பாராவ் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில்
ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்திட்டம் புதுவையில் உள்ள 788 அங்கன்வாடி மையத்தின் மூலமாக 3000 பள்ளிசாரா பெண்களுக்கு செயல்படுத்தப்படும். ஆசிட் வீசப்பட்டதால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த வினோதினியின் மறைவிற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் விடுத்துள்ள செய்தியில், ஒருதலை காதலால் ஆசிட் வீச்சுக்கு உள்ளாகி தன் முகத்தையும் கண்களையும் இழந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடிய மாணவி வினோதினி இறந்துவிட்டார் என்ற செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க மத்திய அரசு பாலியல் வன்கொடுமைகளுக்கு புதிய அவசர சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. எனவே நீதிமன்றங்கள் விரைவாக விசாரணை நடத்தி உரிய தண்டனை காலத்தோடு அளிக்க காவல்துறை வழிகாண வேண்டும் என்ற அவர் வினோதினியின் குடும்பத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாக அவர் கூறினார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்தனர். புதுவையில் கடந்த சில தினங்களாக நகை பறிப்பு சம்பவங்கள் நடந்து வந்ததால் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உருளையன்பேட்டை போலீசார் 2 தினங்களுக்கு முன்பு வழிப்பறியில் ஈடுபட்ட பிரதீப், குமார் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்த நகைகளை பறிமுதல் செய்து நடத்திய விசாரணையில் அவர்களுடன் வைத்தி குப்பத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவரும் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து விமல்ராஜை தீவிரமாக தேடி வந்த நிலையில் விமல்ராஜ் மூலக்குளம் பகுதியில் வயதான ஒருவரிடம் 3.5 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற பொழுது அவரை ரெட்டியார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர் மற்றும் அவனிடமிருந்த 3.5 பவுன் தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்தனர். கட்டணம் நிர்ணயம் தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆணையருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் ஆட்டோ கட்டணத்தை 2 மாதங்களுக்கு முன்பு போக்குவரத்து அலுவலகம் நிர்ணயித்த பொழுது ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டண நிர்ணயம் தொடர்பாக போக்குவரத்து ஆணையரை சந்தித்து முறையிட்டனர். மேலும் தற்பொழுது அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆணையர் சுந்தரேசனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து முதலியார்பேட்டை போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். உடனே கட்டண உயர்வு குறித்து அரசிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர் உறுதியளித்தார். எனவே அனைவரும் கலைந்து சென்றனர். இதுகுறித்து சேது செல்வம் கூறுகையில், ஆட்டோக்களுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரூபாயும் அதற்கு மேல் கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் என நிர்ணயிக்க வலியுறுத்தி 2 மாதமாகிவிட்டது. தற்போது 10 நாளில் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதாக ஆணையர் கூறியுள்ளார். நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். போஞ்சர் இந்தியா என்ற நிகழ்ச்சியின் ஒரு அம்சமாக நடைபெறவுள்ள பியூஸ் மியூசிக் என்ற கலை நிகழ்ச்சியின் ஒத்திகை தலைமை செயலகம் எதிரே நடைபெற்றது. புதுச்சேரி அலைன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் போன்சர் இந்தியா என்ற பிரெஞ்சு திருவிழா கடந்த ஜனவரி 21ஆம் தேதி முதல் துவங்கி பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் காண்போரை கவரும் வண்ணம் நடந்து வருகிறது. அதன்படி பியூஸ் மியூசிக் என்ற ஒலி இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் எதிரே நடைபெற்றது. நவீன எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்துடன் காண்போரை கவரும் வண்ணம் வண்ணமயமான ஒளியுடன் அரங்கேறிய இசை நிகழ்ச்சியை இரவின் இருளில் கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மானிய சிலிண்டர் விலையை உயர்த்தும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு மக்கள் நலன் கருதி மானியத்துடன் வழங்கப்படும் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை 6 இருந்து 9 உயர்த்தியது. மேலும் உயர்த்தும் திட்டம் இல்லை என்றும் அதேபோன்று மானிய சிலிண்டர் விலையை உயர்த்தும் எண்ணமும் இல்லை என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கும் மத்திய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலை நிர்ணயம் செய்கின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது பெட்ரோல் விலை குறையும். பொதுமக்கள் பயன்படுத்தும் தனியார் பங்க் டீசலுக்கு மத்திய அரசு மானியம் வழங்குகிறது. ரயில்வே போக்குவரத்து கழகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் நேரடியாக எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து டீசல் வாங்குவதால் டீசல் விலையில் இரட்டை விலை முறை உள்ளது.
ஏழை எளிய மக்கள் ரயிலில் பயணம் செய்வதால் டீசல் விலை உயர்வு ரயில் கட்டண உயர்விற்கு வழிவகுத்துவிடும் என்பதால் ரயில்வே துறைக்கு வழங்கப்படும் டீசலுக்கு மானியம் வழங்க பரிசீலனை செய்து வருவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு பரிசு பொருட்கள், வாழ்த்து அட்டைகள், சிவப்பு ரோஜாக்கள் போன்றவை விற்பனைக்கு குவிந்துள்ளன. உலகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆரம்பத்தில் மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே பிரபலமாக இருந்து வந்த காதலர் தினம் இந்தியாவில் மேற்கத்திய கலாச்சாரம் பரவ துவங்கியதும் இங்கும் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் காதலர்கள் தங்களுக்கு பிடித்தமான பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து தங்களது அன்பை பரிமாறிக்கொள்வது வழக்கம். பொதுவாக இதய வடிவிலான வாழ்த்தட்டை, காதலர்க்கென்றே தனிமோசு பெற்ற சிவப்பு ரோஜா, மோதிரம் போன்ற பரிசு பொருட்களை வாங்கி பரிமாறிக்கொள்வர். எனவே வாழ்த்தட்டைகள், பரிசு பொருட்கள், சிவப்பு வண்ண ரோஜாக்கள் மற்றும் பொக்கே எனப்படும் பூங்கொத்திற்காக சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை என பல வண்ணங்களில் பூக்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. மேலும் காதலர் தினத்திற்கே உரிய சிவப்பு ரோஜா விற்பனை சூடுபிடித்துள்ளது. இவற்றை வாங்குவதற்காக கடை வீதிகளில் காதலர் கூட்டம் படையெடுத்த வண்ணம் உள்ளது. மேலும் காதலர் தினத்தை கொண்டாடி மகிழ தற்போதைய சுற்றுலா தலமான கடற்கரை சுண்ணாம்பாற்று படகு குழாம், ஆரோவில், அரவிந்தர் ஆசிரமம், பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா போன்ற இடங்களில் காதலர்கள் சுற்றித் திரிகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.